இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் ஒரு சால்மன் பொரிச்சு அப்படி கறி வைக்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான கொஞ்சம் பெருஞ்சீரகமும் இது கடுகும் போட்டு தாளித்து கொள்ளுவோம். இப்போ இந்த கடுகு வெடிக்குதெல்லாம் இப்போ வெங்காயமும் உள்ளியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. ஸோ வெங்காயம் உள்ளி ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து அதாவது இஞ்சி விழுது வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இஞ்சி விழுது ஆட் பண்ணிவிட்டு உடனே சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து தக்காளி ஆட் பண்ணுறேன். இது கூடவே பெருசாக எல்லோ பெப்பரும் க்ரீன் பெப்பரும் கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதனால தான் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. நீங்கள் விரும்பினா உங்களுக்கு காரம் நிறைய தேவையான ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை மூடி நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போது இது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் அவியணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணி இப்போ இதுக்கு உப்புத்தூள் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் இதுக்குள்ள பொரித்து சால்மன் பீசஸை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு சரியாக இருக்குது. நல்லா கொதியும் வந்துட்டு நான் வந்து பொரித்த சால்மன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போது நல்லா மூடி போட்டு நல்லா கறி வந்து இந்த சல்மனில் அந்த கறியில் மசாலாலாம் சேரத்தக்கனியாக நல்லா கொதிக்க விட்டுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கறி கொதிச்சிட்ருக்குது. நாங்கள் வந்து மூடி மிதமான தீயில் நல்லா கறியை கொதிக்க விட்டுக்கொள்ளுவோம். கறி பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வந்துட்டு இப்போ மேலால் கொத்தமல்லி தூவுவோம். கொத்தமல்லியில் அவ்வளவுதான். சூப்பரான சல்மன் மீன் பொரிச்சு பெப்பர் போட்டு, அதாவது க்ரீன் பெப்பர், ஆரஞ்சு பெப்பர் போட்டிருந்தேன். ஸோ அது போட்டு இப்படி கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவை அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் கறியை வந்து திக்காக வேணுமெண்டா வந்த பிறகு இறக்கிக்கொள்ளலாம். எனக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு ஓகே. ஸோ இதை நான் வந்து இப்போவே சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.